ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேன் பேலன்ஸ் ஒன்று வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு சர்வீஸ் கூப்பிட்ருக்காங்க. ஆன் தி ஸ்பாட்டில் இருக்கிற கண்டிஷனோட அப்படியே நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அப்படியே நான் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணிடுச்சு. இதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு சுவிட்ச் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இது வந்து ஹரிசாண்டலாக இருந்தால் ஆஃப் பொசிஷன், கீழே டவுன் பண்ணால் ஆன் பொசிஷன். ஸோ இப்போ ஆன் ஆஃப் பண்ணும்போது இங்கே டிஜிட்டல் டிஸ்பிளேல என்ன ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லா டிஜிட்ஸும் 0 இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க, எக்ஸப்ட் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே தவிர. ஸோ இப்போ டிஜிட்டல் டிஸ்பிளேல ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ இப்போ மேலே என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டாப் மூடி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து லைட் சோர்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் லெவல் ஆன் பண்ணுறேன். ஸோ லைட் எரியுது, தெரியுது இல்லைங்களா? இதுதான் லைட் சோர்ஸு. லைட் எரியுது. இது இந்த சுவிட்ச் எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த லைட் எரியணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த பல்ப் எரியாமல் இருக்கும், லூஸ் கான்டாக்டாக கூட இருக்கலாம், இல்லை பல்ப் டேமேஜாக கூட இருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லைட் எரியுது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு அடுத்த இஷ்யூ என்ன வரும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த லேம்ப் எரியும் போது இந்த லேம்பினோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் மாதிரி இந்த தெரியும் பாருங்கள். இந்த ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆம்பில் கீழே தெரியுதுங்களா, ஒரு சில்வர் கலரில் ஒரு ஒயிட் கலரில் லைன் வர மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த லைன் தான் வந்து ஸ்கேலு. தெரியுது இல்லைங்களா, இந்த ஏரியா. இப்போ ஒயிட் கலரில் ஒரு பார் மாதிரி தெரியுது இல்லைங்களா, இந்த பார் தான் வந்து ஸ்கேலு. இவங்க அந்த கிளாஸில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, இந்த லைட் சோர்ஸு ஒருவேளை நீங்கள் லேம்ப் எதாவது மாற்றினீங்க அப்படின்னா இந்த லைட் சோர்ஸனோட பாயிண்ட் வந்து இந்த ஸ்கேலினோட அப் சைடில் இப்போ தெரியுது இல்லைங்களா, அந்த டாப்பில் ஒரு சின்ன டாட் மாதிரி விழணும். ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா, அந்த ஸ்கேலினோட முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு டாட் மாதிரி விழணும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது அலைன்மெண்ட் இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ வந்து டாட் விழுகலை, தெரியுதுங்களா? பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம இது மேலேயும் கீழேயோ லெஃப்ட் ரைட்டை மாற்றியோ அந்த டாட் மட்டும் கரெக்டாக அந்த ஸ்கேலில் விழுகிற மாதிரி வைக்கணும். அந்த ஸ்கேல் முடியதனோட டிப்பு இப்போ தெரியுதுங்களா, இந்த ஸ்கேலோட நல்ல டிப்பாக பிரைட்டாக தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி முதல் லைட் சோர்ஸு வேறு பல்ப் மாற்றினீங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணணும். இது ஒன்று. இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து டிஸ்பிளே வந்து நல்லா பிளர்ராக தெரியும், மங்கலாக தெரியும். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த லென்ஸ் இருக்குங்களா, ஸோ இது வந்து லைட் சோர்ஸ் கிட்ட இருக்கிறது வந்து பாயிண்டர் ப்ராடாக வரதை ஷார்ப்பாக பண்ணி கொடுக்கும். இதுக்கு அடுத்தாப்பில் வரது பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர ஸ்கேலை மறுபடியும் ஜூம் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த லென்ஸ் எதாவது மாறி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பிளர்ராக தெரியும். ஸோ இதை வந்து ஒரு சில பேர் இந்த இடத்துல இந்த மாதிரி நர்லிங் நாப் வச்சு இந்த இடத்துல ஒரு கியர் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து அது மாதிரி கொடுக்கல, வெறும் ஸ்க்ரூ கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அலைன்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசம், ஒரு சில நேரத்தில் இந்த ப்ரிசமும் வந்து இது மாதிரி தெரியுதுங்களா லூஸாக இருக்கும். இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சு இல்லை சம்திங் ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரிசம் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே வர்ற இமேஜ் இதில் பட்டு கரெக்டாக 90 டிகிரியில் உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த மிரர்லேயும் பட்டு, அதுக்கப்புறம் இந்த மிரரில் பட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேக்கு வரும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் மிரரும் வந்து உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகிருந்ததுனாலும் உங்களுக்கு வந்துட்டு பொசிஷன் மாறி இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் இமேஜ் வராது, வெறும் லைட் மட்டும் லைட்டாக எரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதையும் ஒரு டைம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கையும் செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இது ஓரளவு நாலேஜ் உள்ள ஆள் தான் புரிஞ்சுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி லைட் சோர்ஸு தெரியுது. பட் லென்ஸ் அந்த ஸ்கேலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். இப்போ நாங்கள் பேக் சைடில் இருக்கிற இந்த ப்ரிசம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே அந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
ஓ பார்த்தீங்களா, தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்கேல் இப்போ நான் பேக் சைடில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நமக்கு வந்து டிஸ்பிளே வருது இப்போ இங்கே. ஸோ இது வந்து கரெக்டாக இந்த ஷார்ப் அந்த பாயிண்டரோட அந்த அந்த ஸ்கேல் கொஞ்சம் முன்னாடி இந்த பொசிஷனில் வந்து நிறுத்தணும். ஸோ இதே இந்த பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் வச்சு முதல்ல ஸ்கேல் தெரிஞ்சதுனால இதை வச்சு இது எப்படியே டைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, தெரியுதுங்களா? இப்போ ஸ்கேல் தெரியுது. இதே பொசிஷன் முதல்ல டைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதே பொசிஷன் உங்களுக்கு வந்து டைட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா இந்த ரைட் சைடு இந்த நாப் இருக்குங்களா? ஸோ இதை வந்து ஒருனா இது வந்துடும். இது இந்த நாப் பார்த்திங்கன்னா இந்த மிரரோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் 2 லாக் இருக்கும். அதே பொசிஷனில் ஜஸ்ட் நீங்கள் லாக் வச்சு நீங்கள் மேலே இழுத்தீங்கனாலே மேலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த லைட் சோர்ஸ் செக் பண்ணியாச்சு, இந்த லென்ஸு செக் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து இந்த ப்ரிசம் செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரிசம் செட் பண்ண உடனே நமக்கு ஸ்கேலிங் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு லிமிட்டில் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம் இந்த யூனிட்டை. ஸோ இந்த யூனிட்டை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மற்ற ஒர்க்கு எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு அடுத்தாப்பில் இந்த ரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? மொத்தம் 4 ரிங்ஸ் இருக்கும். 1 2 நிமிஷம், இது 1 அதுக்கடுத்து 2 அதுக்கடுத்து 3 அதுக்கடுத்து 4 மொத்தம் 4 ரிங்ஸ் இருக்கும். இந்த 4 ரிங்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் ஒரு சின்ன ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. பார்த்துங்க, அந்தந்த கம்பியிலே தெரியுது இல்லைங்களா? கீழே பாட்டமில் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கும். இது வந்து கரெக்டாக போயிட்டு உங்களுக்கு ஃப்ளாட்டாக போய் உட்கார மாதிரி பொசிஷனில் இருக்கும் அந்த ரிங்கு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த கீழே ஸ்லாட் வந்து கரெக்டாக அந்த ரிங் அந்த ஸ்பாட்டில் போய் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மேலேருந்து வியூ பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிங்கோட டிஸ்டன்ஸு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பில் இருக்கும் 4 ரிங்கும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ்பிளேஸ் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டை இப்படி தள்ளி விட்டிங்கனாலே அந்தந்த இடத்துல போய் கரெக்டாக அது உட்காந்துருக்கும். அப்படி இல்லைனா கூட கொஞ்சம் கையிலையும் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ரிங்கும் ஈவனாக இருக்குது. இந்த ஒரு ரிங்கு மட்டும் தள்ளி வந்துருச்சு இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் இருக்கு பாருங்கள், இந்த ஸ்லாட்டு இப்போ இதில் வந்து கரெக்டாக இதில் உட்கார வைக்கணும். எஸ், ஸோ இப்படி உட்கார வச்சிட்டா அப்படின்னா எல்லா ரிங்குஸ்க்கும் எல்லா பக்கமும் அதனோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் ஒவ்வொரு ரிங்குக்கும். இது ஒன்று ஆச்சுங்களா? இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டோரையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இந்த டோரையும் இப்படி மேலே இழுத்திங்க அப்படின்னா இந்த டோரும் வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த டோர் வந்துட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கீழே பாட்டம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸில் தொங்க விட்டுருக்காங்க இல்லைங்களா? ஹேங் ஆகிருக்கு இல்லையா? இந்த ரிங்ஸும் ஒரு சில நேரத்தில் எங்கேயாவது போய் ஸ்ட்ரக் ஆகி இப்படி நிற்கும். ஓகேங்களா? ஸோ பட் அந்த ரிங்ஸும் வந்து எல்லா டிஜிட்டும் 0 இருக்கும்போது இந்த ரிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீயாக ஹேங் ஆகணும். ஜஸ்ட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இது மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் போய் நிற்காமல் அந்தந்த பொசிஷனில் அதை தான் கரெக்டாக ஃப்ரீயாக இந்த மாதிரி ஷேக் பண்ணால் லைட்டாக ஆடணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ரிங்க்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஸோ அந்த ஸ்லாட்டில் மட்டும்தான் அது கரெக்டாக போய் உட்காரும். ஸோ அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் இப்போ 3 ஆப்ஷன் செக் பண்ணியிருக்கோம். லைட் சோர்ஸ் யூனிட்டு, லைட் சோர்ஸ் அப் டு ப்ரிசம் வரணும், அதுக்கடுத்தது கீழே இருக்கிற வெயிட் ரிங்ஸு, அதுக்கப்புறம் ஹேங்கிங்கில் இருக்கிற ரிங்ஸு. ஸோ இந்த யூனிட் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக மேஜர் இஷ்யூ என்ன நடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இந்த யூனிட் இருக்கு இல்லைங்களா? இந்த யூனிட் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் இது போல் கீழே விழுந்துருக்கும். இது போல் கீழே விழுந்துடும். மெயின் ரொம்ப ஓவர் வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னா இந்த யூனிட் வந்து சுத்தமாக இப்படி கீழே விழுந்துடும். ஸோ இதில் வந்துட்டு இங்கே பார்த்துக்கோங்க, மெயினாக இந்த ஆம் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆம் வருது இல்லையா? இந்த ஆமில் இந்த யூனிட்டில் ஒரு மெயின் யூனிட்டு கீழே எப்போல்லாம் இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு கீழே அமுத்துறீங்களோ அப்போ இந்த ஸ்பேஸில்
இந்த யூனிட்னோட ஒரு யூனிட் வந்து இதில் உட்காந்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கங்க. இங்கே தெரியுதுங்களா, இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குங்க ஒயிட் கலரில், இந்த ஒயிட் கலர் இந்த செராமிக் இந்த ப்ரிஷம் மாதிரி இருக்கும். இந்த யூனிட் வந்து கரெக்டாக இந்த யூனிட்டில் வந்து உட்காந்துக்கும். எப்போல்லாம் இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் கீழே ஆன் பண்ணுறீங்களோ அப்போ இதை வந்து லோடு தாங்கிக்கும். ரெஸ்ட்டு டைமில் இந்த 2 பாயிண்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 பாயிண்டர், ஒன்று இந்த 2 பாயிண்டரில் தான் நீங்கள் எப்போல்லாம் இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்கோ, இது ஆன் ஆகுது, இது ஆஃப் பொசிஷன். ஸோ இந்த ஆஃப் பொசிஷனில் இந்த கீழே விழுந்திருக்குள்ள இந்த யூனிட்டு இது வந்து இந்த 2 பாயிண்டில் தான் நிற்கும். ஸோ இது தான் தாங்கி பிடிச்சி நிற்கும். ஸோ இந்த பொசிஷனை கண்டிப்பாக மறக்காமல் கரெக்டாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த செட்டப்பில் உட்காரதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம் பாருங்க. இதே செராமிக் மாடல்லையே தெரியுது இல்லைங்களா, இந்த சின்ன ஹோல்ஸு, இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதே போல் ரைட் சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். தெரியுது இல்லைங்களா, இந்த ஹோல்ஸு இந்த 2 ஹோல்ஸ்லேயும் இந்த டிப்பில் வந்து கரெக்டாக உட்காரணும். இது ஒன்றாச்சா. இதுக்கு அடுத்தாப்புலையே இந்த ஃப்ளாட்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஒரு சின்ன வி ஷேப்பில், இது ஒன்று. அதுக்கு அடுத்தாப்பில் ஆப்போசிட்டில் இந்த பாயிண்ட்டு தெரியுதுங்களா, இந்த ஒரு சின்ன குழி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த குழி இது குழி, இது 2லேயும் இந்த நட்டு போட்டிருக்காங்களா, 1 2 ஃப்ரண்ட்டு பேக்கும் கரெக்டாக இந்த ஹோல்ஸ்லேயும் பேக் சைடு ஹோல்ஸ்லேயும் ப்ளேஸ் ஆகிருக்கணும். அதே போல் இந்த கீழே இருக்கிற இந்த யூனிட்டில் இதில் 2 ஹோல்ஸ்லேயும் கரெக்டாக இதில் வந்து உட்காந்துருக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு அதை ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன நேரத்தில் என்ன பண்ணலான்னா பாருங்கள், இது லைட்டாக மேலே தூக்கிட்டு இல்லாட்டி ஒன்று பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனும் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன் பண்ணிங்கன்னா இந்த யூனிட் கீழே இறங்கும், அப்போ நமக்கு மேலே தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த யூனிட் கீழே இருக்குன்னா இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணோம், தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ ஆன் பண்ணும்போது இந்த யூனிட் கீழே இறங்கி இதில் இந்த லோடு யூனிட்டு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இது கீழே இறங்கும்போது இதை தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பிளேட் இருக்கு இல்லைங்களா, அந்த கீழே பிளேட்டோடு தூக்கி மேலே வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு கண்ணில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் இதில் ஃபோனில் கண்ணுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த பிளாக் கலர்லேருந்து அந்த ஒயிட் கலர் ஹோல்ஸ்க்குள்ளே இந்த நீடில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஒருவேளை அன்னியெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணும்போதே கீழே விழுந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ லெஃப்ட்டு ரைட்டு உட்கார வச்சிட்டோம். அதே போல் இந்த ஃப்ரண்ட்டு பேக்கையும் கரெக்டாக அந்த பொசிஷனில் உட்கார வைக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல அந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உட்காரல, தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த 2 யூனிட்டும் கரெக்டாக இந்த ஹோல்ஸில் உட்காரல. இப்போ என்ன பண்ணேன்னா இந்த மேல் யூனிட் மட்டும் இப்படி தூக்கி கையில் பிடிச்சி ரைட்டாக மேலே தூக்கினீங்கன்னா இப்போ வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணால் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கீழே இறங்கும், இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பொசிஷன் கரெக்டாக உட்காந்துருச்சு. அதே போல் பேக் சைடு பொசிஷனும் கரெக்டாக உட்காந்துருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதில் வந்து மோஸ்ட்டாக அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது. ஸோ அதை கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ லெஃப்ட் ரைட்டும் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் லெஃப்ட் சைடு பாயிண்ட் உட்கார வச்சு, கீழே பாட்டம் யூனிட் உட்கார வச்சாச்சு, டாப்லேயும் லெஃப்ட்டு ரைட் ஃப்ரண்ட்டு பேக்கு உட்கார வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே அதனோட பொசிஷனில் இருக்குது அப்படின்னு ஒரு டைம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள். இப்போ நார்மலாக இருக்கும்போது இது எந்த ஷேக்கிங்கும் ஆகாது. இப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த யூனிட்டை லைட்டாக டச் பண்ணாலே போதும், தெரியுதுங்களா. கீழே மேலேயும் ஃப்ரீயாக போயிட்டு வரும். இதில் ரொம்ப ரேர் மூமெண்ட்டு என்ன ஆகிருக்குன்னா இந்த பேக் சைடில் இருக்கிற இது பேர் வந்து ஏர் டேம்பிங் ட்ரம்மு.
ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஸ்மூத்தாக அப் அண்ட் டவுன் போயிட்டு வருதுங்களா, அதுக்கு இது தான் ஹெல்ப் பண்ணும் இந்த யூனிட்டு. ஸோ இதில் எங்கேயாவது ஒரு யூனிட்டில் இந்த யூனிட் வந்து எங்கேயாவது ஸ்டக் ஆகி நின்றுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ மூமெண்ட் இருக்காது. தெரியுது இல்லைங்களா? இப்போ வந்து சும்மா கையில் டச் பண்ணாலே கீழே போயிட்டு மேலே ஃப்ரீயாக வரும். இதில் ரொம்ப ரேராக ரொம்ப ஒரு ஹார்டாக ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த யூனிட் வந்து உள்ளே ஒரு கீழே ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ட்ரம்மு மாதிரி. அது வந்து இந்த ட்ரம்மில் போய் இடிக்கும். ஸோ அதுக்கு அடுத்தாப்புல இந்த யூனிட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 லாக் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த லாங் ஸ்டெம்லேயே இந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் இருக்குங்களா, இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டெம்மில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டாக உட்கார வைக்கணும். கரெக்டாக இப்போ உட்கார வச்சாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கணும். இந்த பாருங்கள், தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ மொத்தம் வந்து 3 பாயிண்ட்டு கரெக்டாக உட்காந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கும். ஒன்று இந்த ஸ்டெம்முனோட இந்த ஆணி இந்த உள்ள இன்னரில் இருக்கு பாருங்க, இன்னரில் இருக்கிற அந்த ஸ்பாட்டு. அதுக்கு அடுத்தாப்புல இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் பிளேட் தெரியுங்களா, இந்த பிளாக் கலர் பிளேட்னோட இந்த லெஃப்ட் ஸ்டெம்மு, இந்த ரைட் சைடு 1 2. அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஃப்ரண்ட்டில் டாப்பில் இருக்கிறதுல பேக்கு ஃப்ரண்ட்டு, இது ரெண்டுத்துக்கும் ஊசி இருக்கும். அதுக்கு நேர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப்பும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அதை பொசிஷனில் போய் உட்காந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணும்போது ஃப்ரீ மூமெண்ட்டாக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடிங் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து ரீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன், ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 வந்து நிற்கிது. ஸோ இது வந்து மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஒன்று நீங்கள் 0 டேர் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லெவல் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் ஓப்பன் பொசிஷனில் மோஸ்ட்லி என்னென்ன ரிமார்க் வரும்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டிஜிட்ஸும் 0 0 இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இந்த நாபை யூஸ் பண்ணி ரைட் சைடில் அந்த பிளேட்டை கழட்டிக்கிங்க, லெஃப்ட் சைடு பிளேட்டை கழட்டிக்கிங்க, டாப் பிளேட்டையும் கழட்டிக்கிங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இனிஷியலாக செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கீழே பாட்டமில் இருக்கிற அந்த ரிங்ஸ் ஒவ்வொன்றும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஒரு வேளை இல்லை அப்படின்னா கரெக்டாக ஸ்க்ரூ டிரைவரோ ஏதாவது குச்சி மாதிரி வச்சோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது, இந்த தொங்கிட்டு இருக்கிற வெயிட்டு, இதெல்லாம் மில்லிகிராம் லெவல் வெயிட்டு, இந்த வெயிட் எல்லாமே அதுக்குன்னு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்போம். அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக உட்காந்து ஃப்ரீயாக ரன் ஆகணும். அது ஒன்று. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டு இந்த ரைட்டு, இதுவும் கரெக்டாக அதனோட பொசிஷனில் உட்காரணும். அதுக்கப்புறம் இதனோட ஃப்ரண்ட்டு பேக்கு, இது ரெண்டும் கரெக்டாக அந்தந்த இந்த பிளாக் பிளேட்டில் இருக்கிற ஹோல்ஸில் கரெக்டாக உட்காந்துருக்கணும். அதுக்கடுத்து இந்த ஸ்டெம்மும் பார்த்தீங்கன்னா அதனோட இங்கே இருக்கிற அதனோட பொசிஷனில் கரெக்டாக உட்காந்துரும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது தட்டி விட்டுருந்தா கூட கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கனாலே போதும். அடுத்த டைம் கரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தெரியுது இல்லைங்களா? இப்போ வந்து 0 2 வந்து நிற்குது. இப்போ நம்ம முதல்ல எல்லா கவரையும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தப்போ ஒரு டைம் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். ஒரு சில நேரத்தில் மேக்ஸிமம் நீங்கள் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் மினிமம் ஒரு 5 to 10க்கு மேலே நியர்பையில் நிற்கும். அப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இன்னரில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ஸ்க்ரூ, ரைட் சைடு ஸ்க்ரூ, இது ரெண்டையும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இது வந்து உங்களுக்கு நல்லா நாலேஜபிள், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் மட்டும் இதை தொடுங்க. இல்லை புது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன இடையில தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா இந்த உள்ளர் யூனிட்டில் நீங்கள் மோஸ்ட்லி கை வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த லெவல் ஸ்க்ரூவில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீழே விட்டிங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும். ஸ்லோவாக விட்டிங்கன்னா நார்மலாக டைரெக்டாக 0லே வந்து நின்றோம். இது
ஃப்ரண்ட், அதாவது இது எவ்வளோ தூரம் அந்த ஸ்டெம்மு ஃப்ரீயாக இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து இந்த ஆசிலேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும், டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? சரி, பார்த்தீங்கன்னா 0 நின்றுச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து கீழே அந்த ஸ்கேல் வந்து மேலே போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே ஸ்கேல் வந்து மேலே போகுது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதனோட ஸ்கேலோட பொசிஷன் தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், ஆன் பண்ணிவிட்டேன், 13:30 வந்துட்டு ஸ்கேல் வந்து லைட்டாக மேலே போயிட்டு மறுபடியும் 0 வந்து நிற்கிது இல்லைங்களா? இப்போ இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது கரெக்டாக அதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த 0 ஒரு டைம் கீழே வந்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக மேலே போயிடும். அப்போ மேலே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து நல்லா கீழே இறங்கியிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை மினிமம் 10க்கு மேலே டிஸ்பிளே காமிக்குது அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து மேலே ஏறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லெவல் ஸ்க்ரூவை, இந்த லெவல் ஸ்க்ரூ இருக்குங்களா, இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சளவுக்கு இந்த லெவல் ஸ்க்ரூலேயே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் 0 கொண்டு வர பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இன்னரில் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளேஸ் பண்ணுற அந்த ஸ்பாட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள், மற்ற வேறு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீடிங் வருது இல்லைங்களா, இந்த ரீடிங் வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி ஒரு ஆசிலேஷன் இப்படியே இருந்துகிட்டே இருக்கும். எந்த வெயிட்டு எப்போ எடுத்திங்கனாலும் இந்த ஒரு ஆசிலேஷன்லேயே அது நின்றுட்டுருக்கும். கரெக்டாக ஃப்ரீ ஃப்ளோவாக அது வந்து கரெக்டாக நிற்காது. அது எதுனா மெயின் அந்த ஆர்மோட அந்த ஃப்ரீ ஃப்ளோவை நீங்கள் எதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி யாராவது வராங்க தெரியாமல் தட்டி விட்டாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ இதில் வந்து வெயிட் எடுக்குது எப்படின்னு அப்படியே கையோட பார்த்துருவோம். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ஆன் பண்ணுறேன். டிஸ்பிளே வந்து கரெக்டாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ஏரோ மார்க்கு கரெக்டாக 0 மார்க்கே நிற்கிது. ஒருவேளை இந்த இடத்துல கரெக்டாக நிற்கல அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் நாபு, ஸோ இது வந்து மில்லிகிராம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த நாபை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நின்றுச்சு. ஒருவேளை இது நிற்கலைன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த லாஸ்ட் நாபு அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு சரி, ஃப்ரண்ட்டு பேக்கு அப் அண்ட் டவுன் இது மாதிரி ரைட்டை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த 0 வந்து லைட்டாக இதாகும். இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த பிளாக் மார்க் பக்கத்தில் நியர்பை வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல எல்லா டிஜிட்ஸும் 0 இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதே கண்டிஷனில் ஒரு பேப்பர் வெயிட் எடுத்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் வெயிட் வைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேனோட சைஸ் கிண்ணரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு. சரி, இப்போ வச்சதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்க்கலாம். எவ்வளோ காமிக்கனா 32க்கும் 33க்கும் மிடில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நாப் இருக்கு இல்லைங்களா, இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே மூவ் ஆகும். இது எவ்வளோ தூரம் மூவ் ஆகும்போது இப்போ 32, 33 அப்படின்னா லோயஸ்ட் ரேஞ்சுக்கு இந்த ஏரோ மார்க் வரும். இது எவ்வளோ பாயிண்டில் வருதுன்னு பார்த்துட்டு அதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இது ரைட் சைட் டிஜிட்டில் 50 வச்ச உடனே எனக்கு 32க்கு ஈக்குவலண்ட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ரீடிங்கை வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் இந்த ஒரு சின்ன ஸ்லாட் போட்டாங்களா, இதுதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் 3 0 லாஸ்ட்டு இந்த டிஜிட்ஸ் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிராம் ரேஞ்சில் ஃபுல்லாக 0 பாயிண்ட்டு, டிஜிட்டல் டிஸ்பிளேயில் 32, லாஸ்ட் டிஜிட்டில் 50. இப்போ இது கூட நம்ம என்ன வெயிட் எடுக்கணுமோ அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 2 கிராம் ஆட் பண்ணுறேன்னா இல்லை ஒரு 2.5 கிராம்னு வச்சுக்கோங்க. 2.5 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 002.5000. ஸோ இது போல் ஆட் பண்ணணும். இது போல் ஆட் பண்ணோம். இப்போ பண்ணிட்டிங்கன்னா 0.528.200. ஸோ இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 002.8250 எனக்கு வந்து ஃபைனல் ரீடிங்காக வரணும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டு 100 கிராம் அது 0, அடுத்து 10 கிராமில் 0, அடுத்து 1 கிராமில் 2ன்னு நான் செட் பண்ணணும். இந்த 1 கிராம் இருக்கு இல்லைங்களா, இதை அட்ஜஸ்ட் பண்ணி 1 2ன்னு செட் பண்ணணும். அதுக்கடுத்து டிஜிட்டல் டிஸ்பிளேயில் 82 வரணும். லாஸ்ட் டிஜிட்டு 50 தான், அது ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன வேறு ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணி வேறு வெயிட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல ரீடிங் மாறும். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தாப்பில் வர ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேவும், ரைட் சைடில் வர்றது இந்த ஃபைனல் டிஸ்பிளேவும். ஸோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் வந்து 2.8250 அமௌண்ட் நான் வெயிட் எடுக்கணும். இப்போ நமக்கு இதில் கால்குலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 82 தான் இப்போ நமக்கு வந்து மார்க்கிங் பாயிண்ட்டு. அப்போ டிஜிட்டல் டிஸ்பிளேயில் 82 கரெக்டாக அந்த பிளாக் மார்க் வர வரையிலும் நம்ம வந்து வெயிட் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிவிட்டேன், 2 கிராம் செட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 82ன்னு வரணும். இப்போ இந்த 82 எப்போ வரும்னா, இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த பேலன்ஸ் ஸ்கேல் பார்த்திங்கன்னா மேலே போய் நிற்கும். இப்போ நம்ம வெயிட்டு கொடுக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். அப்போ நியர்பை 2 கிராம்னு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேவை தெரிய ஆரம்பிக்கும். அதனால் பயப்படாதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டு சாம்பிள் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து டிஸ்பிளே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டிஸ்பிளேல இப்போ வந்து நமக்கு 55 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 55 இருக்குது. நான் இன்னும் 82 வரையிலும் நான் சாம்பிள் ஆட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நியர்லி 82 வந்துடுச்சு. ஓகேங்களா. அவ்வளோதான், தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடிங் வந்து 2.8250 வந்துச்சு. இதுதான் நமக்கு வந்து தேவையான 2.5 கிராம் சாம்பிள் வெயிட்டு. ஓகேவா. அவ்வளோதான். ஸோ அடுத்த டைம் நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாம்பிளை எடுத்துகிட்டு சாம்பிளும் பேப்பர் வெயிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, எம்டி பேனாக இருக்கணும். அதுக்கு அடுத்தாப்பில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா டிஜிட்ஸையும் வந்து 00 கொண்டு வந்துக்குங்க. ஸோ இப்போ மறுபடியும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளே 00 வந்து நிற்கணும். ஓகேங்களா. ஸோ வந்துடுச்சு. ஒருவேளை சின்ன கரெக்ஷன் இருந்தால் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து நின்றுடும். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இதே போல் கரெக்டாக இருந்ததுன்னா ரீடிங் தாராளமாக எடுத்துக்கலாம். மெயின் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேமேஜ் ப்ராப்ளம் வரதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைப்ரேஷன் தான். யாராவது தெரியாமல் இடிக்கிறதுனால மட்டும்தான் வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.